TamilBTC மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கிராஃப் பார்க்குறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதுலேயும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இணையதளத்தை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ட்ரேடிங் வியூ இணையதளத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேட்டர்னோட பேர் பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா பேஸில் நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி அந்த டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டை யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு அந்த கிராஃப் ஷோ பண்ணுறேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன இண்டிகேட்டர் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். சிஎம் அல்டிமேட் MAMTF அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இண்டிகேட்டரை நான் இதில் பயன்படுத்தியிருக்கிறேன். ஸோ இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் ஒரு சிம்பாலிக். இது ஒரு லேகிங் இண்டிகேட்டர் தான். ஸோ இது அப்டேட்டட் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, கூகுள் மேப் மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல க்ரீன் வந்துச்சுன்னா மார்க்கெட் ஏறுது அப்படிங்கிற அர்த்தம். ரெட்டு வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இறங்க போகுது அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக். ஓகேவா? ஸோ எப்போ அந்த இண்டிகேட்டரில் பார்த்திங்கன்னா அந்த ரெட்டுலேருந்து க்ரீனுக்கு மூவ் ஆகுதோ அந்த டைம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேபி மேலே போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணுறதை விட இன்னொரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இது ஜப்பானீஸ் ட்ரேடிங் பேட்டர்னு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த கேண்டில்ஸ் பதிலாக பார்த்திங்கன்னா ரென்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயம் இந்த ரென்கோ மெத்தடில் பார்த்திங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் பேஸில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஓகேவா? அதாவது நமக்கு என்ன ப்ரைஸ் தேவையோ அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டை நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பார்த்திங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் மூமெண்ட் கிராஃப். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாராக போயிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஜாப்பனீஸ் சார்ட். ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரோ அதே போல் பார்த்திங்கன்னா ப்ரோ ப்ளஸ் ப்ரீமியம் பிளான்ஸில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நம்ம ப்ரோ ப்ளஸ் வேணும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் ஜென்ரலாக நம்ம பார்க்குறதுக்கான சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கிராஃபில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பாலிக் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ இங்கே சார்ட் சிம்பிள் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த ஷார்ட் சிம்பிளில் பார்த்திங்கன்னா இங்கே ஏடிஆர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது பாக்ஸ் சைஸ் அசைன்மெண்ட் மெத்தட் ஏடிஆர்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஏடிஆர் யூஸ் பண்ண வேணாம். இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் பார்த்திங்கன்னா பாக்ஸோட சைஸ் கேட்கும். இப்போ பிடிசி அப்படின்னா $100 அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ETH கிராஃப் நான் பார்க்குறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $50 வேரியேஷன் நான் பார்க்கலாம். இதே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடா சொலோனா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ரேஞ்செலாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு $0.25 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் வச்சு பார்த்தேன் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும். இப்போ சொலோனா மாதிரியான பெரிய காயின்லாம் பார்த்திங்கன்னா $1, $2, $5 அந்த மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு BNB நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ BNBக்கு நம்ம இந்த இடத்துல 5ன்னு டைப் பண்ணிக்கணும். எதுக்காக நான் இந்த இடத்துல 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா $5 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுக்கு அந்த கிராஃப் சேஞ்சபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் BNB கொடுத்துட்டேன். BNBயில் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கிறது $5 மோடுக்கு தான் ஒரு பாக்ஸ் சைஸ் கொடுத்துருக்கேன். எப்போல்லாம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த $5 ஏறி இறங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிராஃப் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா எவரி $5 ஒரு டைம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதாவது அந்த $5 இறங்குனுச்சு அப்படின்னா மார்க்கெட் ரெட்டுக்கு போகும், $5 ஏறுனுச்சு அப்படின்னா மார்க்கெட் க்ரீனுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாலர் பேஸில் நம்ம பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதை ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம ப்ரீமியம் யூஸராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இண்டிகேஷன் நீங்கள் ரென்கோ மெத்தடில் நீங்கள் சார்ட் பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் ரெட்டில் இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ட்ரி ஆகணும். இப்போ நான் அந்த இடத்துல என்ட்ரி ஆகலாமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா
இந்த கேண்டிலை விட்டுட்டு இதே கலர் அடுத்த கேண்டில் அந்த பேட்டர்ன் வந்து ரெடி ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ என்ட்ரி ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அடுத்த கேண்டிலும் வந்து க்ரீனில் வந்து என்ட்ரி ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம். அப்போ நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸில் என்ட்ரி ஆகிருப்பீங்க, $383 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து என்ட்ரி ஆகிருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $10 டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சிலேயே வந்து செல் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய அந்த டாலர் ரேஞ்சு ரொம்ப முக்கியம். $5 $10 அப்படின்னா அந்த $5 $10 ஓகேவா. ஸோ அந்த வேரியேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நீங்கள் மெயினாக நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதில் வந்து இன்னும் சில கிராஃபிக் மெத்தட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எப்போல்லாம் வந்து டபுள் பாட்டம் இல்லை டபுள் டாப் அடிக்குதோ அப்போ வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். இப்போ நீங்கள் டபுள் பாட்டம் அடித்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் பாட்டம் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஒரு பாட்டம் இது ஒரு பாட்டம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாட்டத்துலேருந்து வந்து மார்க்கெட் வந்து பெருசாக மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ அதே போல் டபுள் டாப் வந்து அடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மார்க்கெட் வந்து டிப் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த சின்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ரைஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து $171.6 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை இது $5 கூடுனுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரெட் கேண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்த க்ரீன் கேண்டல் வந்து ப்ரிப்பேர் ஆகும். அப்படி க்ரீன் கேண்டல் ப்ரிப்பேர் ஆனிச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூமெண்ட் வந்து மேலே போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதே சமயம் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த சிஎம் அல்டிமேட்டையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ சிஎம் அல்டிமேட்டில் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயே வந்து நமக்கு வந்து க்ரீன் வந்து சேஞ்சபிள் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேண்டல்லையே அதாவது $382 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சபிள் ஆகிருக்கு. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா சிஎம் அல்டிமேட்டை படி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து க்ரீனுக்கு போயிடுச்சு. பட் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரென்கோ சார்ட் படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெட்டில் இருக்குது மார்க்கெட். ஸோ இது எப்போ வந்து க்ரீனுக்கு மூமெண்ட் ஆகுதோ அந்த மூமெண்ட்டில் வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆனோம் அப்படின்னா மேபி வந்து லாங் பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு $10 $20 நம்ம டார்கெட் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டார்கெட்ஸ் வரைக்கும் அது போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க்கெட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். இன்னும் வந்து இப்போ நம்ம டெய்லி கிராஃப் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து கிராஃப் பார்க்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணோம். பட் அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ப்ரீமியம் ப்ரோ யூஸராக இருக்கணும். ஓகேவா. ஸோ இது தேவை அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இது வந்து பிஎன்பி கிராஃபுக்கு ஓகேங்க. பட் இதே வந்து அடா கிராஃப் நான் பார்க்கணும் அப்படின்னா அடா கிராஃபுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா நான் இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்க இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா $5 வந்து நான் இன்ட்ரோவல் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அந்த $5 பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா $5 ரீச்சே ஆகலை. அப்போ $5 சேஞ்சபிள் நம்ம எங்கே பார்க்க முடியும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்துடலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎன்பி சார்ட்டுக்கே நான் வந்துடுறேன். திருப்பி எங்கே கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த பேட்டர்னை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி பாக்ஸோட சைஸை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, $5 வேல்யூ வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் மறுபடியும் வந்து கிளிக் பண்ணுறேன். அந்த $5 வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணி இப்போ அடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து 0.1 சென்ட்லேருந்து 0.5 சென்ட் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து 0.2 அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 0.2 எவரி பிளாக் வந்து பார்த்திங்கன்னா $0.2 வந்து சேஞ்சபிள் ஆனிச்சு அப்படின்னா அந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அது 0.2 வேல்யூக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ 0.2 வேல்யூக்கு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்ததாக நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடாவை வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் 0.2 இங்கே கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிஎன்பியோட கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ரெடியூஸில் இருக்குது. ஏன்னா இதோட வேல்யூ வந்து $1 குறைஞ்சாலும் 4 பாக்ஸ் இங்கே வந்து குறைஞ்சிரும். ஓகேவா, உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு பாக்ஸுக்கு அந்த வேல்யூ. இப்போ நான் இதே வந்து அடாவை வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து சேஞ்சபிள் உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த கிராஃப் ரென்கோ சார்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ப்ரைஸை பேஸ் பண்ணி பர்ஃபார்ம் ஆகக்கூடிய சார்ட். ஓகேவா. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி வந்து நீங்கள் இண்டிகேஷன்ஸ் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் இண்டிகேஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இங்கேயும் ரெட்டு வந்துருச்சு. சிஎம் அல்டிமேட் டூல்லையும் வந்து ரெட்டு இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ரெட்டு இருக்குது. பட் இந்த ரெட்டில் நம்ம என்ட்ரி ஆக முடியாது. ஏன்னா நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கேன் ஒரு கேண்டில் நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் அப்படின்னா இந்த கேண்டில் விட்டுட்டு அடுத்த கேண்டிலோட மூமெண்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் போகலாம். ஓகே. அப்போ இந்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி ஆகணும்னு நினச்சினா இந்த கேண்டிலில் தான் நீங்கள் என்ட்ரி ஆகிருக்கணும். அப்போ இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன ப்ரைஸில் என்ட்ரி ஆகிருப்பீங்க அப்படின்னா
டாலர், அதாவது $1 அதாவது 1.05 அப்படிங்கிற அந்த டாலரில் வந்து என்ட்ரி ஆகிருப்பீங்க. ஸோ அப்போ அங்கேருந்து ஒரு 25 சென்ட் வச்சோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 80 சென்ட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அப்போ இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். பட் இங்கே என்ன ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னா இது டெய்லி கிராஃப், ஓகேவா? ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த இதை வந்து இன்னும் கிளியராக அக்யூரேட்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீமியம் யூஸராக தான் இருக்கணும். ஏன்னா ஜாப்பனீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடாலஜியில் நிறைய ட்ரேடிங் வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றியான மெத்தடாலஜி நிறைய வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்ஸில் இருக்குது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 100 கமெண்ட்டுக்கு மேலே வரும் பட்சத்தில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நான் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கேன்.